கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் ஒரு சீன்ல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ பிரேமலதா விஜயகாந்த் இது சம்பந்தமா என்கிட்ட யாருமே அனுமதி வாங்கல அப்படின்ட்டு பரபரப்பான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த அறிக்கையில பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதனால கோட் படத்துக்கு பிரச்சனையா அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்துல இப்ப நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா சொல்லிட்டாங்க. சோ இந்த கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் ஒரு சீன்ல வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நியூஸை பிரேமலதா விஜயகாந்தும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் வெங்கட் பிரபு இது சம்பந்தமா ஒரு 5-6 டைம் எங்க வீட்டுக்கு வந்து பேசியிருக்காரு. சோ தம்பி விஜய் கேட்டு எங்களால நோ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க. இந்த நிலைமையில ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்தோட உருவத்தை பயன்படுத்த இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட அனுமதி வாங்கல அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கை மூலமா விரிவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். புரட்சி கலைஞர் கேப்டனை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருகிறது. எங்களிடம் முன் அனுமதி இல்லாமல் இது மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்க்க வேண்டும். எந்த விதத்தில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வெளியிட வேண்டும். எனவே அனுமதி இல்லாமல் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆனா பிரேமலதா சொன்னது கோட் படத்துக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா விஜயகாந்தோட குடும்பத்துக்கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு கோட் படத்துல விஜயகாந்தோட ஏஐ டெக்னாலஜி வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சோ கோட் படத்துக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊமை விழிகள் படத்தோட டைரக்டர் ஆபாவனன் மூங்கில் கோட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் நடிச்ச சுமார் 70,000 ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த ஃபுட்டேஜை வச்சு ஏஐ டெக்னாலஜி மூலமா நான் எடுக்க போற அடுத்த 2 படங்கள்ல விஜயகாந்த் கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சோ இவர் இப்படி சொன்னதுனாலதான் பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இதனால கோட் படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.